உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, ஜாயிண்ட் பெயின் இருக்குது, உட்கார்ந்த உடனே ஒரு 5 நிமிடம் கழித்து எழுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது. அப்படி எழும்பொழுது மூட்டுக்கள் பேலன்ஸ் இல்லை, இடுப்பு பகுதியில் பேலன்ஸ் இல்லை, எழுந்து நின்றாலும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் நடந்தால்தான் சரியாகுது. ஸோ ஒரு இடத்துல அமர்ந்து உடனே எழக்கூடிய நிலை ஏற்படவில்லை. அதே மாதிரி ஜாயிண்ட்டுகளில் பெயின் இருக்குது. இது பொதுவாக அந்த காலத்தில் 80 வயதை தாண்டியவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெயின் வரும், 80-90 தாண்டியவர்களுக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால் நம்ம உடலில் உறுப்புகளுடைய இயக்கம் அந்த அளவுக்கு சீராக இல்லை. அப்படி இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு 30 வயது 40 வயதிலே இந்த மாதிரி அமர்ந்துட்டு உடனே எழக்கூடிய நிலை அவர்களுக்கு சரியாக இல்லை. பொதுவாகவே நமக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா உட்கார்ந்துட்டு நீங்கள் எழும்பொழுது கையை ஊனாமலே எழணும். நீங்கள் தரையில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், எழும்பொழுது அப்படியே எழுந்துடணும் கை ஊனாமலே. அப்படி எழக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னா உடம்புல எல்லா நரம்பு மண்டலங்கள் எல்லாமே நன்றாக இயங்குகின்றதுன்னு அர்த்தம். ஸோ இதற்கு நமக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. அப்போ இவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் நீங்கணும், அப்போ உடம்புல வாயுக்களுடைய நிலை கரெக்டாக இருக்கணும், எலும்பு மண்டலங்கள் திடமாக இயங்கணும். அப்போ தான் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட் பெயினில் வரும்போது நமக்கு முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு மெயின் நிலைக்கு போயிடக்கூடாது. பிகினிங்கிலேயே நாம் அந்த பயிற்சியை நல்லா கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா, வெயில் நல்லா மேலே படுற மாதிரி காலையில் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் அப்படி வாக்கிங் போங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை வெயில் படுற மாதிரியே அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த சூரிய ஒளி காலையில் 6 to 6:30 7 மணி வரைக்கும் தாராளமாக அந்த சூரிய ஒளி நம்ம மேலே படணும். மாலையும் அதே மாதிரி 5 to 6 சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை கரெக்டாக நீங்கள் விடாமல் 48 நாட்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உடம்புல வாயுக்களுடைய தன்மை சமமாகும். அவரை நல்லா பசி எடுக்கும். நன்றாக பசி எடுக்கும்பொழுது நன்றாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். காலை, மதியம், மாலை 3 வேளையுமே சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இதிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை நம்ம பார்க்கக்கூடியது வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, அதனோட மேகத்தில் கட்டை விரல். நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிரவிரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரையணைக்கு வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ.
இந்த முத்திரை பண்ணி முடித்த உடனே கோமுகாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். 2 கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை வந்து பின்னாடி இந்த மாதிரி கோத்துக்கிடுறோம். இந்த கை பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. அடுத்த கை மேலே 4 விரலும் பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். பிடிக்க முடியட்டால் பரவாயில்ல, எந்த அளவுக்கு கை வருதோ அந்த அளவில் கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டு கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு அர்த்த பத்மாசனம் போட்டுக்கிறேன். இது சுகாசனம். இப்போ அர்த்த பத்மாசனம். ஒரு கால் மட்டும் மேலே நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அபான முத்திரை, நடுவரல் மோதிர வரல் என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அபான வாயு முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. வருண முத்திரை, சுண்டு விரல் பெருவரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம். வஜ்ராசனத்தை அந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். 2 கால் சேர்த்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் நல்லா மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அபான முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அபான வாயு முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. வருண முத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடும்போது எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடும்போது எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ 10 செகண்ட் மூச்சு அடைக்கிறோம். மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒன் மோர் டைம் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடும்போது எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஜாயிண்ட் பெயின் நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். அமர்ந்து எழும் பொழுது உங்களுக்கு அந்த தடுமாற்றம் வராமல் சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.